இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னென்னமோ நடக்குது. எதை பத்தி சொல்ற? இல்ல, சாமி ரூம்ல வச்சிருந்த நிச்சயதார்த்த புடவை எரிஞ்சு போச்சுல, அத பத்தி தான் சொல்றேன். மித்ரா புடவைய சாமி முன்னாடி வைக்கிறப்போ கவனிக்காம விளக்கு பக்கத்துல வச்சிருப்பா. அதனாலதான் புடவையில தீ பிடிச்சிருக்கு. ஒரு விதத்துல புடவை எரிஞ்சு போனது சரிதான் தோணுதுன்னு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கும் மித்ரா மேடத்துக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. இது கடவுளா பார்த்து அவங்களுக்கு காட்டுற அறிகுறின்னு நினைக்கிறேன். அண்ணா, என்னாச்சுண்ணா? என்ன சுத்தி எத்தனை விஷயம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போய் கிடக்குன்னு எனக்கே தெரியல. வாசுவோட இதயம் தான் எனக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் எனக்குள்ள வந்த எமோஷனை எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்த விஷயம் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலும் அவ்வளோ பெரிய விஷயத்த நான் இவ்வளோ நாளும் தெரிஞ்சுக்காம எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. இன்னொரு பக்கம் டாக்டர் அதை என்கிட்ட மறைச்சது, நர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் மூலமா அந்த இதயம் வாசுவோடதுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் எனக்கு உலகமே தலைகீழ மாறிடுச்சு. என்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்ட விசாரிக்க போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி கண்டிப்பா சொல்ல போறதில்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அண்ணே, உங்க மனசு படுற பாட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. என் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இதுக்கு சரியான ஆள். யாரை பத்தினே சொல்றீங்க? வாசுவோட அம்மாவை பத்தி தான் சொல்றேன். அவங்க தான் கரெக்டான ஆள். இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மாவை விசாரிச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். கரெக்டண்ணே, அந்த அம்மா கிட்ட கேட்கறது தான் சரி. நான் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போய் அவங்கள பார்க்குறேன். என்ன நடந்துச்சுன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவங்க என்கிட்ட மறைக்காம விஷயத்த சொல்றாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்.